செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று பகல் 12 மணிக்கு பாக முகவர்கள் 75,000 பேரிடம் முதலமைச்சர் பேசுகிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது தனது முகாம் அலுவலகத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து பாக முகவர்களுடன் பேச இருக்கிறார். 234 தொகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய 75,000 பாக முகவர்களுடன் முதலமைச்சர்கள் உரையாற்ற இருக்கிறார். மேலும் ஏற்கனவே திமுக சார்பில் பாக முகவர்கள் மாநாடு என 4 மண்டலங்களாக பிரித்து வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு என்ற அடிப்படையில் மண்டலங்களாக தனித்தனியாக பிரித்து அந்த கூட்டங்களில் முதலமைச்சர்கள் பங்கேற்றார். குறிப்பாக திமுகவின் மிக பலமான கட்டமைப்பாக சொல்லப்படக்கூடிய இந்த பாக முகவர்களுடைய வேலை என்பது தேர்தல் நேரத்தில் இன்றியமையாத ஒரு வேலை. ஏனென்றால் திமுக சார்பில் ஒவ்வொரு பாக முகவர்கள் BL2 கீழே ஒரு BLC என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த BLCக்கு கீழே ஒரு மகளிர் அணி, இளைஞர் அணி, தகவல் தொழில்நுட்ப அணி என 3 பேரும் அவர்களுடன் பணியாற்றுவார்களும் சராசரியாக BLC என சொல்லப்படக்கூடிய இந்த பூத் லெவல் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் 100 பேருக்கு ஒரு பொறுப்பாளர், அதாவது 100 வாக்காளர்களுக்கு ஒரு பொறுப்பாளர் என்ற அடிப்படையில் அவர்களை BL2 என சொல்லப்படக்கூடிய அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் தலைமை தாங்குவார்கள். இந்நிலையில் அந்த கூட்டம் தான் தற்போது முதலமைச்சர் தலைமையில் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே பிரச்சார வியூகங்கள் குறித்தும் பொதுவாக அனைத்து வாக்காளர்களும் ஒரு வாக்கை முடிவு செய்வதற்கு அங்க பூத்துக்கு வரும்போது அவர்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்றும், மேலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர வேண்டும் என்றும், ஒவ்வொரு ஓட்டுகளையும் கவனமாக தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும், அவர்கள் திமுகவிற்கு வாக்களிக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர்கள் பேச இருக்கிறார். அது மட்டுமல்ல, நாளை மாலை 6 மணியோடு தமிழ்நாட்டினுடைய பிரச்சாரம் முழுமையாக ஓய்வு பெறும் நிலையில் தற்போது முதலமைச்சருடைய இந்த பேச்சு என்பது முக்கியமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே கமிட்டி என்ற அடிப்படையில் இதுவரை தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 3 கூட்டங்களை நடத்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தற்போது தொலைபேசி வாயிலாக அனைவரிடம் முதலமைச்சர்கள் பல்வேறு அறிவுரைகளை வழங்க இருக்கிறார். இன்று 12 மணிக்கு முகாம் அலுவலகத்திலிருந்து முதலமைச்சர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதியினுடைய 75,000 பாக முகவர்களுடன் முதலமைச்சர்கள் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.